ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்லாம் நம்ம இருக்கோம் ரைட். அதுக்கப்புறம் இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட்டேஜோட லிஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். அந்த வெயிட்டேஜ் டாபிக் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு லெசனாக ரிசைன் பண்ணலாம், பார்த்துட்டே வரலாம். இப்போ ரே ஆப்டிக்ஸ் 4 கொஷின், ஆப்டிக்ஸ் மொத்தமாக சேர்த்து 5 கொஷின், அந்த மாதிரி எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ முதல்ல அந்த லெசன்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே வருவோம். அப்புறம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிற லெசன் ரிவைஸ் பண்ணுவோம். 11th 12th எதுவாக இருந்தாலும் ரைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் கற்றுக்க போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னங்க சார்? முழுக்க முழுக்க சாலிட்ஸை பற்றி படிக்கிறது தான்பா இந்த டாபிக். ஸ்ட்ரெஸ்ஸுனா ஃபோர்ஸை எந்த ஏரியாவில் அப்ளை பண்ணுறீங்களோ அதான் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா ஸ்ட்ரெஸ். அப்படி சொன்னால் தப்பு. ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. இப்போ ரப்பர் பேண்ட் இருக்கு, இந்த பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். இந்த பக்கமாக நீங்கள் கொடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அகைன்ஸ்டா இங்கே இருக்கிறது ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். எலாஸ்டிக் பிஹேவியரில் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, அதுக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸு, எலாஸ்டிக் டாப்பிக்கில் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரெயின் இருக்கும். நல்லா கற்றுங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. யூனிட் கற்றுக்கோங்க, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷன் கற்றுக்கோங்க, mLT பவர் -2 by L ஸ்கொயர். பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா, எல்லாம் போயிடுச்சு. அப்போ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் mt பவர் -2, டைமென்ஷனு நியூட்டன் மீட்டர் பவர் -2, யூனிட்டு. கற்றுக்கிட்டீங்களா? இது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் என்னங்க சார்? இப்போ ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்ன்ற ஸ்ட்ரெஸ் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு, அதனால நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்றது என்னன்னா, ஜென்ரலா சொல்றேன், சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். சேஞ்ச் இன் டைமென்ஷனுக்கும் ஒரிஜினல் டைமென்ஷனுக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா அதுதான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் சார் இன்னும் நல்லா சொல்லுங்க. ஒரு வயரோட லென்த்து எல் நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு வெயிட் போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடம் டெல்எல், சேஞ்ச் இன் லென்த். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, அதனால ஸ்ட்ரெயின் நடந்திருக்கு. ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். மீட்டர் பை மீட்டர், டைமென்ஷன் எல் பை எல், நோ யூனிட், நோ டைமென்ஷன் ஃபார்முலா. ஒத்துக்கிறீங்களா? யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சார் ஏரியா வச்சு சொன்னாலும் சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா, வால்யூம் வச்சு சொன்னாலும் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். அப்போ எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரெயினோடது நோ யூனிட், நோ டைமென்ஷன் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஃபிசிக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெயினும் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டே வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு ஸ்ட்ரெயின். எல்லாருக்குமே தெரியும், ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவலாக மாற்றணும்னா ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ரேஷியோ எடுத்தா கண்டிப்பாக அது ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டோட பேரு தான் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் மாடுலஸ். இதோட யூனிட் சொல்லுங்க சார். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்போதான் படித்தோம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. அப்போ மாடுலஸ்க்கு என்னடா யூனிட்னு கேட்டால் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் சார் யூனிட்டு. டைமென்ஷன் என்ன? mLT பவர் -2 பை எல் ஸ்கொயரு. எம்முக்கு ஒரு எல், என்னுக்கு ஒரு mLT பவர் -2. அப்போ எம் எல் பவர் -1, டி பவர் -2. மேலே ஏதோ தப்பாக போட்டிருக்குண்ணா, ஒரே நிமிஷம். எம் எல் டி பவர் -2 பை எல் ஸ்கொயர். எல்எல் தான் அடிச்சிருக்கேன். அடுத்தது வேற எங்கேயா எழுதியிருக்குண்ணா?
ஓ அது அப்படியே விட்டுட்டேன். ரைட்டா? எம் எல் பவர் -1 டி பவர் -2. எழுதிக்கிட்டே வரும்போது மேலே ஏதோ தப்பு பண்ணியிருக்குமான்னு டக்குன்னு தோணுச்சு. இந்த எல்லையும் இந்த எல்லையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். இந்த எல்லை நான் மேலே கொண்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கல. அப்ப என்ன உணர்றீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனும் மாடுலஸோட டைமென்ஷனும் ஒன்று தான். ஏன்னா செயினுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. கற்றுக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் என்னங்க சார்? இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் சொன்னீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லான்றது வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்களேன், ஸ்ட்ரெச் பண்ணுங்களேன், ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்றது ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால அந்த ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது ஸ்ட்ரெயின். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக அது எலாஸ்டோமர். ரப்பர் பேண்டு இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடாது, அது ஒரு எலாஸ்டிக் பாடி கிடையாது, எலாஸ்டோமர்ஸ். ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா ஸ்ட்ரெயின் நடக்கும். அப்போ ரப்பர் பேண்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்குப்ப, அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண ஸ்ட்ரெயின் நடந்துக்கிட்டே இருக்கும் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் மாடுலஸ். ரைட்டா? அப்படியே கற்றுக்கோங்களேன். 3 டைப் ஆஃப் மாடுலஸ் நம்ம படிக்க போகிறோம். ஒன்று யங்ஸ் மாடுலஸ். மாடுலஸ்னா ஒரு கான்ஸ்டன்ட், அது வேற யாரும் நினைச்சிடாது. மாடுலஸ்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் டிவைட் பண்ணும். யங்ஸ் மாடுலஸ். அடுத்தது பல்க் மாடுலஸ். அடுத்தது ஷியர் மாடுலஸ்ன்னு சொல்லணும். ஷியர் மாடுலஸ் இல்லைன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ். இந்த 3 மாடுலஸ் படிங்க. டைப் ஆஃப் மாடுலஸ் கேட்டா யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். ரைட்டா? கரோலின் குட் ஈவினிங். ஜெயஸ்ரீகா குட் ஈவினிங். ஹேமா குட் ஈவினிங். Good evening. சஞ்சய் குட் ஈவினிங். கைலாஷ் குட் ஈவினிங். Good evening, sir. ரைட் டக்குன்னு வாங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் இல்லைன்னா ஷியர் மாடுலஸ். நல்லா கற்றுக்கிறீங்களா? யங்ஸ் மாடுலஸ்லேருந்து ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. அந்த ஒரு கொஷினும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா? நான் சொல்கிற டயலாக்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம் ஹாலில் உனக்கு கண்டிப்பாக தோணும் யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ்னா என்னங்க சார்? இப்போ லீனியராக சேஞ்ச் நடந்ததுன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு சீலிங்கில் ஒரு வயர் எடுத்து இப்படி வச்சுட்டேன். லென்த் ஆஃப் த வயர் எல். நான் ஒரு வெயிட் ஹேங்கர் அதில் போட்டிருக்கேன், அதனால இது எக்ஸ்பேண்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா லோடு இல்லை, லோடு. அதனால இந்த பாடி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி லீனியர் போர்ஷன்ல நடந்ததுன்னா இது யங்ஸ் மாடுலஸ். அப்ப யங்ஸ் மாடுலஸ் என்னங்க சார் அர்த்தம்? லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். பாருங்க, லாங்கிடியூடினல்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். உனக்கு பிடிக்கலனா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். யங்ஸ்னா என்ன சார்? ஒன் டைமென்ஷன் வயர்ல நடக்கிறது தான் யங்ஸ் மாடுலஸ். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த டாபிக் படிக்காம போக முடியாது. ஒரு பிரிட்ஜ் கட்டும் பொழுது எவ்வளோ திக்னஸான கம்பி போட்டிருக்கணும், ஒரே நேரத்தில் அந்த பிரிட்ஜ் மேலே எத்தனை கார் டிராவல் பண்ணால் அந்த பிரிட்ஜுக்கு ஒன்றும் ஆகாது. இது எல்லாமே இந்த மாடுலஸ் வச்சு சொல்கிறது தான். எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். இந்த கிரெயினில் ரோப் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ரோட்ல போகும்போது அந்த கிரெயின்லாம் ஒர்க் பண்ணும், பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் லிஃப்ட் பண்ணும், பார்த்துருக்கீங்க தானே? அந்த ரோப்போட ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கணும், அந்த ரோப்போட ஸ்ட்ரெயின் என்னவா இருக்கணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த லோட் கொடுப்பாங்க. அப்படியே இது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடு இன்ஜினியரிங் நீங்கள் போகக்கூடாது. போகிற பசங்களுக்கு சிவிலில் கண்டிப்பாக இதெல்லாம் படிப்பாங்க. ரைட் அதையுமே அங்கே ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் தான் எடுப்பாங்க. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ யங்ஸ் மாடுலஸ். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. கரெக்ட் தானே? ஸ்ட்ரெயின் என்னங்க சார்? இது லீனியராக நடந்திருக்கு, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. இந்த ஃபார்முலா தான் உனக்கு சம் போட சொல்லித்தர போகுது. கவனமாக கவனிங்க. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ஒரிஜினல் லென்த்து கீழே சேஞ்ச் இன் லென்த். என்ன பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியும், இந்த எல்லாம் மேலே கொண்டு போயிட்டேன். ரைட்டா? யங்ஸ் மாடுலஸ் டினோட் ஒய். யங்ஸ் மாடுலஸ் டினோட் ஒய். முதல்ல எல்லாரும் இந்த ஃபார்முலா படிங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, சேஞ்ச் இன் லென்த்து கீழே வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இருக்கணும். ஒரிஜினல் லென்த் மேலே போயிடுச்சு. கற்றுக்கிட்டியா? ஓகே. இந்த ஃபார்முலாவில் கண்டிப்பாக ப்ராப்ளம் கேட்பாங்க. எப்படி சார் ப்ராப்ளம் கேட்பாங்க? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த எஃப்க்கு பதிலாக எஃப்னு வச்சுக்க கூடாது, எம்ஜின்னு வச்சுக்கணும். எல்லுக்கு எல்லு தான். ஏரியா ரோப்புன்றதுனால அதோட ஏரியா πr². சேஞ்ச் இன் லென்த் டெல் எல்.
இதில் தான் இதுக்கு முன்னாடி சம் கேட்டிருக்காங்க, இனிமேலும் இதில் தான் கேட்பாங்க. இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உனக்கு புரிஞ்சிடும். எஃப்க்கு பதிலாக லோடு எம்ஜின்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரிஜினல் லென்த்து உன் விருப்பம், கேபிட்டல் எல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஸ்மால் எல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் சேஞ்ச் இன் லென்த்து கண்டிப்பாக டெல் எல்லாம் இருந்தால் தான் உனக்கு புரியும். அப்போ கேபிட்டல் எல் ஸ்மால் எல்னா குழப்பிப்பீங்க. எப்பவுமே கற்றுக்கோ, ஒரிஜினல் லென்த்து எல்லாம் இருந்ததுன்னா சேஞ்ச் இன் லென்த்து டெல் எல்லாம் இருக்கணும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. எல்லுன்னு ப்ராக்டிஸ் பண்ணாத, தப்பு பண்ணிடுவேன் மேலே கீழே மாற்றி. அப்போ எம்ஜிஎல் பை பைஆர் ஸ்கொயர் இன்ட்டு டெல் எல். இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ் ஆஃப் த பாடி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உனக்கு லோடு வெயிட் கிடச்சிடும். ஒரிஜினல் லென்த்து கொடுத்துருவாங்க, ரேடியஸ் ஆஃப் த வயர் கொடுத்துருவாங்க, பைஆர் ஸ்கொயரு, சேஞ்ச் இன் லென்த்து கொடுத்துட்டு யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. அழகாக சொல்லிடலாம். அப்போ யங்ஸ் மாடுலஸ் லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின், இல்லைனா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இதில் கண்டிப்பாக சம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட் சார் சொல்ல சார், ரோப்போட ஏரியா வந்து பைஆர் ஸ்கொயரா? அது ஒரு லீனியர் ரோப்பு தானே. சிலிண்ட்ரிக்கலா எடுத்தீங்கன்னா பைஆர் ஸ்கொயர் எல்னு வச்சுக்கலாம்ல சார்? லென்த் ஆஃப் த ரோப்பு இந்த இடத்துல எல் நெக்லிஜிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ம். இதோட ஏரியா மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். சரி, அந்த ஓகே. வயரோட திக்னஸ் இருக்கு பார்த்தியா, அந்த திக்னஸோட ஏரியா மட்டும்தான் இந்த இடத்துல தேவைப்படும். ஃபுல் ரோப்போடது தேவைப்படாது. ரைட், ஓகே சார். சம் போடும்போது புரியும் உனக்கு. இப்போ இந்த யங்ஸ் மாடுலஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கணும்னா யாராவது சொல்லுங்க, இந்த ஸ்ட்ரெயின் என்னவா இருக்கணும்? யங்ஸ் மாடுலஸும் ஒன்னா இருக்கணும், அவ்வளோதான். யங்ஸ் மாடுலஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கணும்னா ஸ்ட்ரெயினோட வேல்யூ கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், யங்ஸ் மாடுலஸ் எப்பவுமே மெட்டீரியல் டிபெண்ட். மெட்டீரியல் டிபெண்ட். நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணுறியா, அயன் யூஸ் பண்ணுறியா, அதுக்கு தகுந்த மாதிரி யங்ஸ் மாடுலஸ் மாறும். யங்ஸ் மாடுலஸ் இஸ் மெட்டீரியல் டிபெண்ட். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட். இந்த 2 பாயிண்ட்டையும் படிங்க. ஒரு வேளை கான்செப்ட் கொஸ்டின் கேட்டால் மாட்டிப்பீங்க. யங்ஸ் மாடுலஸ் மெட்டீரியலை பொறுத்து மாறும். நீங்கள் காப்பருக்கு ஒரு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும், அயனுக்கு வேற ஒரு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். டெம்பரேச்சர் டிபெண்ட். டெம்பரேச்சர் அதிகமானால் அங்கேயே வேற எக்ஸ்பான்ஷன் இருக்கும், அதனால யங்ஸ் மாடுலஸ் கண்டிப்பாக சஃபர் ஆகும். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். என்னதான் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் ஸ்ட்ரெயின் அதிகமாயிடும். இது 1 ரூபாய் அதிகமானா இதுவும் 1 ரூபாய் அதிகமாகும், இது 2 ரூபாய் அதிகமானா இதுவும் 2 ரூபாய் அதிகமாகும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தான். அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தோ ஸ்ட்ரெயினை பொறுத்தோ மாறாது. நிதானமாக கவனி. நீ பார்த்ததை என்ன நினைச்சிருன்னா யங்ஸ் மாடுலஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்படி யோசிக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இந்த லைன் ஒழுங்கா படி. இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இந்த பாயிண்ட் எல்லாம் லாஸ்டா ஒழுங்கா படிக்கணும். நம்ம நோட்ஸ்ல தெளிவா எழுதியிருப்பேன், பாத்துக்கங்க. இப்ப இருக்கிறதுலே யாருக்கு யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா? கேட்ட கொஸ்டின். நேச்சர்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல யங்ஸ் மாடுலஸ் யாருக்கு ஜாஸ்தி? சரி, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். யாருக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் யங்ஸ் மாடுலஸும் அதிகமா இருக்கும். அப்ப யாருக்கு தெரியுமா யங்ஸ் மாடுலஸ் உலகத்திலே அதிகம்? யாருமா? புரியலமா? ஸ்டீல். அதுதான் அயன் ஸ்டீல், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அயனே இல்லைன்னா ஸ்டீல். இதுக்கு தான் யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கும் பாலங்கள் கட்டுமானத்திற்கும் வந்து அயனையோ இல்லை ஸ்டீல் ராடியோ நம்ம பயன்படுத்திக்கிறோம். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ எல்லாரை விட யாருக்கு யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா ஸ்டீல். இது அப்படியே கேட்ட கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு வரும்போது இந்த கொஷின் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம பேப்பர்லேயும் இது இருக்கும், அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா படிச்சுக்க, கூடவே படிச்சுக்கோ. ரைட், அப்படியே பல்க் மாடுலஸ் போயிடலாமா? யங்ஸில் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கிட்டியா? ஒய் ஈக்குவல் டு எம்ஜி ஸ்மால் கேபிட்டல் எல் பை ஏக்கு பதிலாக ஒரு பைஆர் ஸ்கொயர் இன்ட்டு டெல் எல். அவ்வளோதான், மறந்துடாத. பல்க் மாடுலஸ்
பல்க் மாடுலஸ். சார் பல்க் மாடுலஸ்னா எனக்கு சார் பல்க்னாலே என்னமா அர்த்தம்? பல்க்னா தப்பா சொல்லல. இப்ப யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஃபேட்டியா இருந்தாங்கன்னா, பல்கா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சமூகத்துல இருக்கு. கரெக்ட்டா? அது தப்பு. பட் அப்படி சொல்லக்கூடாது. பல்க்னா வால்யூம் அதிகமா இருக்கிறதுனால பல்கா அப்படின்னு சொல்றது. ரைட்டா? இப்ப பல்க் மாடுலஸ்னாலே கிட்டத்தட்ட அது வால்யூம் பத்தி பேசுறது தான் பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்னா என்னங்க சார்? பல்க் மாடுலஸ்னா பல்க் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்கும் ஆன ரேஷியோ. பல்க் மாடுலஸ நீ பீன்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்ல, கேன்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்ல. என்சிஆர்டில பீன்னு இருக்கும், ஸ்டேட் போர்டுல கேன்னு இருக்கும். அதனால பல்க் மாடுலஸோட சிம்பிள் எதனாலும் பார்த்துக்கோ. பல்க் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்கும் ஆன ரேஷியோ. நல்லா சொல்லி கொடுங்க சார். இப்ப இது ஒரு கியூப். இது ஒரு கியூப். இந்த கியூப்ல 4 பக்கமும் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். அப்ப பல்க் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. அதனால இங்க என்ன நடக்குது? வால்யூம் சேஞ்ச் ஆகுது. நான் எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இதோட வால்யூம் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஒரிஜினல் வால்யூம் V எவ்வளவு வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ΔV அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப பல்க் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, பல்க் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். நான் இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். என்ன காரணம்? வால்யூம் இங்க குறையுது சார், அதனால மைனஸ். அப்ப B ஈக்குவல் டு F/Aக்கு பதிலா ப்ரெஷர்னு இங்க எழுதலாம். ஏன் ப்ரெஷர்னு எழுதலாம்? இங்க ஏரியாவில் அப்ளை பண்றதுனால ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. இந்த V மேல போய் உட்காந்துரும். PV பை ΔV. கண்டிப்பா மைனஸ் போடணும். காரணம் கம்ப்ரசிபிலிட்டி, வால்யூம் டிக்ரீசஸ். பல்க் மாடுலஸ் ஃபார்முலா படிங்க. மைனஸ் ப்ரெஷர் இன்டு வால்யூம் பை சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷர் இன்டு வால்யூம் பை சேஞ்ச் இன் வால்யூம். இதோட யூனிட் கூட நியூட்டன் மீட்டர் பவர் -2 தான். ஏன்னா வால்யூம்க்கு கேன்சல் ஆயிடும். ப்ரெஷர் நியூட்டன் மீட்டர் பவர் -2. டைமென்ஷன் mLT பவர் -2, இங்க -1. ஸோ பல்க் மாடுலஸோட டைமென்ஷனும் யங்ஸ் மாடுலஸோட டைமென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனும் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா இங்க கீழே இருக்கிற ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லவா? சி கம்ப்ரசிபிலிட்டி. கம்ப்ரசிபிலிட்டினா என்னங்க சார்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் தான் கம்ப்ரசிபிலிட்டி. ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் கம்ப்ரசிபிலிட்டி. அப்போ பல்க் மாடுலஸோட யூனிட் நியூட்டன் மீட்டர் பவர் -2. கம்ப்ரசிபிலிட்டியோட யூனிட் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர். அவன் கம்ப்ரசிபிலிட்டி கேட்கிறானா பல்க் மாடுலஸ் கேட்குறாங்களான்றதை புரிஞ்சுக்கோங்க. பல்க் மாடுலஸ் கேட்குறாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. கம்ப்ரசிபிலிட்டினா நீங்கள் பல்க் மாடுலஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். படிங்க ஃபாஸ்ட்டாக படிங்க. அடுத்தது பல்க் மாடுலஸ் எங்கெல்லாம் சார் சொல்லலாம்? நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கேயே கற்றுக்கிறீங்களா? யங்ஸ் மாடுலஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சாலிட். ஃபாஸ்ட்டாக படிங்க. யங்ஸ் மாடுலஸ் சாலிட்ல மட்டும்தான் அப்ளிகபிள். ஆனால் பல்க் மாடுலஸ் அப்படி இல்லை. பல்க் மாடுலஸ் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், இல்லைனா ஃப்ளூயிட்ஸ், இல்லைனா கேஸஸ், இது மூணுத்துலேயுமே பல்க் மாடுலஸ் பேசலாம். இல்லை ஒரு கொஷின் கேட்குறாங்க, யாருக்கு பல்க் மாடுலஸ் ரொம்ப ஜாஸ்தி? சாலிட்ஸ்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தி, லிக்விடுக்கு அடுத்தது, லாஸ்டா கேஸ். அப்படியே கம்ப்ரசிபிலிட்டி கேட்டாங்கன்னா திருப்பி போட்டுருங்க. ஏன்னா ரெசிப்ரோக்கல்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் நேரம். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோ முடிஞ்சு போச்சு. பாதி லெசன் எடுத்துட்டு ஓடியான்ட்டோம். இன்னும் ஷேர் பேச போகிறோம், சின்ன சின்ன அப்ளிகேஷன் பேச போகிறோம். இந்த லெசன் மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள்னு அர்த்தம். ஒரு கொஷின் அசால்ட்டாக ஓடியாந்துரும். என்ன ஒரு 20-25 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதே 30 சம் தான் இருக்குது. 30 சம் போட்ட வீடியோவும் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இது சேனல்லே இருக்குது. தேவைன்னா சென்ட் பண்ணி வர, அதையும் பார்த்துக்கோ. ஆலனில் கரெக்டாக 30 சம் தான் இருக்கும். 30 சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும், ஹோப்ஃபுல்லாக. ஏன்னா எல்லா மாடலுமே அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஐடியா தெரிஞ்சால் போதும். ஐடியா கற்றுக்கிறதுக்கு தான் அந்த 30 சம் சால்வ் பண்ண சொல்கிறேன். அங்கேருந்து நம்ம போக போகிற இடம் ஷியர் மாடுலஸ். ஷியர் மாடுலஸ்னா என்னங்க சார்? ஷியர், ஒரே நிமிஷம்.
ஒரே நிமிஷம். ஷியர் மாடுலஸ். ஷியர் மாடுலஸ்னா ஷியர்னா ட்விஸ்ட்னு அர்த்தம். ட்விஸ்ட்னா இப்போ நீங்க துணி துவைச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு வேளை துணி துவைக்கிற ஆட்களா இருந்தா துணியை புழியறீங்க பார்த்தீங்களா? இல்லை சினிமாக்கள்லையாவது பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ மெஷினில் ஓடிட்டு இருக்கும், அதை எடுத்து அப்படியே காய போகிறது தான் நம்மளோட வேலையாகி போச்சு. துணி துவைக்கும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை அலசி முடிச்சுட்டு அதை புழிவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த முறுக்கி புழியும் இல்லை, அதுதான் ஷியர். அப்போ ஷியர் மாடுலஸ்னா என்னங்க சார் அர்த்தம்? ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஷியர் ஸ்ட்ரெயின் ரெண்டுத்துக்குமான ரேஷியோ. ரிஜிடிட்டி மாடுலஸ்னாலும் ஷியர் ரிஜிடிட்டி முறுக்கும் தன்மை, ரிஜிடிட்டி அந்த முறுக்கும் தன்மைன்னு சொல்றோம்ல, முறுக்கும்னா ட்விஸ்ட் பண்றீங்கல்ல அதுதான். அப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. பட் இதை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நிதானமாக கவனி. ஒரு வேளை புரியலன்னா சார் என்னை கூப்பிட்டுரு. எப்பவுமே வந்துட்டு சொல்லியிருக்கேன், எந்த டாபிக் புரியலனாலும் என்னை கூப்பிட்டுரு. நீ சைலண்டா இருக்கிறதுனால மட்டும்தான் நான் அடுத்தடுத்த டாபிக் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஹோப்பு உனக்கு புரியுது. ஒரு வேளை புரியல அப்படின்னா கேட்க தயங்காத. இனிஷியலா ஒரு கியூப் நம்ம எப்படி வச்சிருக்கோம். இந்த கியூபுக்கு டான்ஜென்ஷியலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நல்லா கவனி. அந்த கியூபோட தலையில பிடிச்சி நீங்க தள்ளுறீங்க. எப்படி தள்ளுறீங்கன்னா அந்த தலையை மட்டும் தள்ளுறீங்க. எப்படி புரிய வைக்கிறது? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நேரா இருக்கிறவர் இந்த ஆங்கிள் ஸ்லைட் ஆவார், பார்த்துருக்கீங்களா? அவர் பாட்டம் இந்த போர்ஷன் மாறாது, பட் அவரோட ஆங்கிள் மட்டும் அரௌண்ட் 15 டிகிரி வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியும், போக முடியும். அந்த மாதிரி இது பாட்டம் வந்து மாற போகிறது கிடையாது, பாட்டம் அங்கே தான் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெட்டை மட்டும் நான் புஷ் பண்ணும் பொழுது அப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த அளவுக்கு இப்படி நகர்ந்து போயிடுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாப்ப? அப்போ எவ்வளோ ஆங்கிள் போகுதோ அதுதான் இங்க ஸ்ட்ரெயின். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த லென்த் எல். அப்ப ஷியர் ஸ்ட்ரெயின் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் எக்ஸ் பை எல். எல்ன்றது அந்த கியூபோட சைடு, எக்ஸ்ன்றது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, அந்த கியூப் எவ்வளோ தூரம் மேலே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஆனால் பாட்டம் ஒரே இடம் தான், இந்த ஆங்கிள் 5. அப்போ இது 5 வந்து ஷியர் ஸ்ட்ரெயின். கற்றுக்கிட்டீங்களா? சார் இதோட சிம்பிள் என்னங்க சார்? ஈட்டா. ஈட்டா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் எப்பயுமே எவ்வளோ? ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின் 5. அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பெர் யூனிட் ஏரியா 5 இங்கே வந்துடும். ஒருவேளை 5க்கு பதிலாக எக்ஸ் பை எல்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ எஃப் பை ஏ 5க்கு பதிலாக எக்ஸ் பை எல். கற்றுக்கிட்டீங்களா? எக்ஸ் பை எல். ரைட். உங்களுக்கு தெரியுமா ஈட்டான்னா ஷியர் மாடுலஸ். ஷியர் மாடுலஸ் கூட சாலிட்ஸில் மட்டும்தான் பேச முடியும், ஃப்ளூயிட்லேயோ லிக்விட்லேயோ கேஸஸ்லேயோ பேச முடியாது. ஏன்னா இதெல்லாம் ராடு அந்த மாதிரி சாலிட் பாடியில் மட்டும்தான் யங்ஸ் மாடுலஸையும் ரிஜிடிட்டி மாடுலஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் பல்க் மாடுலஸ் அப்படி கிடையாது. பல்க் மாடுலஸ் சாலிடு, லிக்விடு, கேஸஸ்ஸு எல்லாத்துலேயுமே பல்க் மாடுலஸை நம்மளால் பேச முடியும். ரைட். இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பெருசாக சம் கேட்டதில்லை, கான்செப்ட் மட்டும் நல்லா கற்றுங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ. ஸ்ட்ரெஸ் வழக்கம் போல் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் நகருதோ அதுதான். 5க்கு பதிலாக எக்ஸ் பை எல் தேவைன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. என்ன கொடுக்குறாங்களோ அதை சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸும் ரிஜிடிட்டி மாடுலஸும் அப்ளிகபிள் எங்கே மட்டும்தான்? சாலிடில் மட்டும்தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா ஷியர் மாடுலஸுக்கும் யங்ஸ் மாடுலஸுக்கும் ரிலேஷன் போட்டிங்கன்னா y/3. இது முதல்ல படிங்க. அதை இப்போ எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது, டெரிவேஷன் இருக்குது, நேற்று சொன்ன மாதிரி தான். பட் அதை கற்றுக் கொடுக்குற இடத்துல இப்போ நம்ம அந்த நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே ஓட வேண்டியதாக இருக்குது. ஈட்டா ஈக்குவேஷனையும் ஒய் ஈக்குவேஷனையும் ஒன்றா ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஈட்டா ஈக்குவல் டு y/3 கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 3 ஈட்டா, y ஈக்குவல் டு 3 ஈட்டா. உனக்கு புரியுதா? யங்ஸ் மாடுலஸ் தான் பெருசு ரிஜிடிட்டியை விட. யங்ஸ் கொடுத்துட்டு ரிஜிடிட்டி கேட்கலாம்,
ரிஜிடிட்டி கொடுத்துட்டு யங்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு புரியணும். ஈட்டா ஈக்குவல் டு ஒய் பை த்ரீ, ஈட்டா ஈக்குவல் டு ஒய் பை த்ரீ. கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பே. இந்த ஒரே நிமிஷம், ஒரே டைம் சிலபஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த பாய்சான் ரேஷியோ இருக்கா, தூக்கிட்டாங்களா அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் நடத்தும் போதே யாரோ தூக்கிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எல்லாம் குரூப் பாருங்க. குரூப் பாருங்க. சிலபஸ் போட்டேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் மேலே பாரு. அதில் சாலிட்ஸும் லிக்விட்ஸும் ஒரே லெசனாக இருக்கும். 2 கொஷின் மொத்தம் அதில். சாலிட்ஸ்க்கு மட்டும் ஒரு கொஷின், லிக்விட்ஸ்க்கு ஒரு கொஷின். ஆனால் லிக்விட்ஸ்க்கு நீங்கள் அந்த ஒரு கொஷின் எழுதணும்னா கிட்டத்தட்ட பெருசாக படிக்கணும், நிறைய படிக்கணும். அதனால தான் முதல்ல சாலிடை முடிச்சுட்டு மற்ற லெசன்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த லிக்விடோட ஃபார்முலாஸ்லாம் சொல்லி கொடுத்து எப்படி சம் போடணும்னு ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களை அனுப்புகிறேன். சாலிட்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பேசிட்டேன், ஸ்ட்ரெயின் பேசிட்டேன், ஹூக்ஸ்லாம் பேசிட்டேன், யங்ஸ் மாடுலஸ் பேசிட்டேன், பல்க் மாடுலஸ் பேசிட்டேன், ரிஜிடிட்டி பேசிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரெஷர் பேசணும், பாஸ்கல்லா பேசணும், எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி பேசணும். அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட் காலம், பாஸ்கல்லா அப்ளிகேஷனு, ஃப்ளூயிட் ப்ரெஷரோட கிராவிட்டி, 3 டாபிக் தான் பெண்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட ரிலேஷன்ஷிப் பேசணும். இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. எதுன்னா அந்த ஒரே நிமிஷம், பாய்சான் ரேஷியோ இருக்கு இல்லையா, பாய்சான்ஸ் ரேஷியோலாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் சிலபஸில் பாய்சான் ரேஷியோ இருக்கும். இப்போ பாய்சான் ரேஷியோ ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரெயினோட ரிலேஷன்ஷிப் நம்ம படிக்கணும். படிச்சிருவோமா? ஒரே நிமிஷம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நிறைய கிளாஸ்க்குள்ள வந்துருங்க. சிலபஸ் அப்புறமா பார்த்துக்கோ. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட ரிலேஷன் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது அப்படியே கற்பனையாக யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு வயரு, ஒரு ராடு மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு ராடு மாதிரி. இதில் ஒரு ஹூக் போட்டு எம்டியாக வச்சுருக்கீங்க. 1 kg ஆட் பண்ணுறேன். இந்த ராடு வந்து 1 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 2 kg 2 சென்டிமீட்டர், 3 kg 3 சென்டிமீட்டர், 5 kg 5 சென்டிமீட்டர், 6வது kg 6 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கணும். கவனமாக காதில் வாங்க. 6.5. 7th kg 7 தான் வந்திருக்கணும், ஆனால் 9. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சின்னு அர்த்தம். 1க்கு 1 5 வரைக்கும் 5 கிலோவுக்கு 5 சென்டிமீட்டர். அப்போ அது வரைக்கும் தான் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டு. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதை தாண்டிடுச்சுன்னா அப்படியே அதில் பிளாஸ்டிக் பிஹேவியரும் கலந்துருச்சு. இதுக்கப்புறம் அதால் ஒரிஜினலுக்கு போக முடியாது. திரும்ப 8 9ன்னு வரும்போது 10 அப்போ அந்த வயர் அருந்து விழுந்துருது. பிரேக்கிங் பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனமாக கவனியே. இப்போ 1 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் பாருங்க. The graph is drawn between ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ட்ரா பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ்ஸு ஒயில் எடுத்துக்கிறேன், ஸ்ட்ரெயினை எக்ஸில் எடுத்துக்கிறேன். ஒரு கிராஃப் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப அழகாக சொல்லிடலாம் பாருங்களேன். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும், ஏ வரைக்கும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா? 1 kg 1 சென்டிமீட்டர், 2 kg 2 சென்டிமீட்டர், 3 kg 3 சென்டிமீட்டர், 5 kg 5 சென்டிமீட்டர். அப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட் இந்த ஓலிருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜியன் தான் எலாஸ்டிக் ரீஜியன். எலாஸ்டிக் ரீஜியன் ரைட்டா? இப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் நீ நடக்கிற மாதிரியே பாரு, பக்கத்தில் நின்று பாரு. இந்த 5வது கிலோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். யாராவது சொல்லுங்க. இந்த 5th kg ரிமூவ் பண்ணிட்டா இந்த வயர் எங்கே போயிருக்கும்? எத்தனாவது சென்டிமீட்டருக்கு வந்திருக்கும்? சும்மா ட்ரை பண்ணு. 5th kg ரிமூவ் பண்ணிட்டேன், 5th kg மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வயர் எங்கே போயிடும்? என்னாச்சு உனக்கு? பதில் சொல்லு. 5th kg மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வயர் எங்கே போயிருக்கும்?
4க்கு போயிருக்கும். 4th கேஜி ரிமூவ் பண்ணிட்டு வயர் எங்க போயிருக்கும்? 3rd ரிமூவ் பண்ணிட்டேன். வயர் எங்க போயிருக்கும்? வாய தரங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். எங்க போயிருக்கும்? ஒரிஜினலுக்கு வந்திருக்குமா? 0க்கு வந்திருக்குமா? அப்போ உனக்கு புரியுதா? நான் என்னதான் லோட் அப்ளை பண்ணி எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் போனாலும் திரும்ப ரிமூவ் பண்ண அங்கேயே தான் திருப்பி வந்துடும். அதுக்கப்புறமா 6th கேஜி ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் அதிகமா கிடைக்குது. 6.5. இப்போ இந்த 6.5ல ரிமூவ் பண்ணா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண நேரம் 0க்கு தானே வரணும். ஆனா 0க்கு வரல. 0க்கு வராத இங்க 1 சென்டிமீட்டர் கிட்ட வந்துருது. அப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அந்த வயர் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கெட்டு போச்சுன்னா அதால ஒரிஜினலுக்கு இனிமேல் போகவே முடியாது. இனி எந்த காலமானாலும் ஒரிஜினலுக்கு போக முடியாது. ஏன்னா அதோட எலாஸ்டிக் பிஹேவியர் மாறிடுச்சு. ஸ்ட்ரெயின் எக்ஸ்ட்ரா நடந்துருச்சு. இப்ப சாதாரணமா இந்த எல்லா வெயிட்டையும் நீங்க ரிமூவ் பண்ணா கூட அது ஒரிஜினல் லென்த்துக்கு போயிடாது. 1 சென்டிமீட்டர் எக்ஸ்டாண்ட் ஒரு சென்டிமீட்டர் அதிகமா தான் இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல நான் ஓ டேஷ்னு எடுத்துக்குவா. இந்த ஓ டேஷ்ன்றது என்னன்னா பர்மனன்ட் ஸ்ட்ரெயின். பர்மனண்டா அங்க ஸ்ட்ரெயின் நடந்து போச்சு. திரும்ப இன்னும் 1 கிலோ ஆட் பண்றேன். உடனே 9க்கு போயிடுது. ரைட்டா? இந்த இடம் பின்னு வச்சுக்கோங்க, சின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபி இருக்கு பாத்தீங்களா? ஏபி கவனமா கவனி. ஏபின்றது என்னன்னா பார்ஷியலி பிளாஸ்டிக், பார்ஷியலி எலாஸ்டிக். ரைட்டா? பில இருந்து சி வந்து பியூர்லி பிளாஸ்டிக். இனி என்ன நினைச்சாலும் அந்த வயரு ஒரிஜினல் இப்போ இந்த ஒரிஜினல் வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இனிமேல் அது போவே போகாது. ஏன்னா எலாஸ்டிக் ரீஜன் முடிஞ்சு போச்சு. அந்த வயர் கெட்டு போச்சு. இந்த சியோட பேர் தான் ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன், பயப்படாது. முதல்ல கான்செப்டை தெரிஞ்சுக்கோ. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் கிராஃப் டிரா பண்றோம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக ஸ்ட்ரெயின் அதிகமாகுது வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அதோட எலாஸ்டிக் பிஹேவியர் கெட்டு போச்சு. பர்மனன்ட் ஸ்ட்ரெயின் நடந்துருது. அதுக்கப்புறம் பியூர்லி பிளாஸ்டிக் ஆயிடுது. கத்துக்கிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணா டில வந்து அருந்து விழுந்துருது. அப்ப டி இஸ் த ஃப்ராக்சரிங் பாயிண்ட், இல்லைன்னா பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லணும். பிரேக்கிங் பாயிண்ட் கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப் டு ஏ வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜியன். ஏபி பார்ஷியலி பிளாஸ்டிக், பார்ஷியலி எலாஸ்டிக். பிசி பியூர்லி பிளாஸ்டிக். டி டி பிரேக்கிங் பாயிண்ட். ரைட்டா? இந்த சிடின்றது என்னன்னா இந்த பிளாஸ்டிக் ரீஜன். இது வந்து இந்த பிசி பியூர்லி பிளாஸ்டிக்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இருக்கிற சிடியும் நீங்க பிளாஸ்டிக்னே சொல்லிக்கலாம். ஏன்னா தான் பிளாஸ்டிக்கா ஃபுல்லா மாறி போயிடுச்சு. ரைட். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் என்னங்க சார்? இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் கொஸ்டின் தான். இங்க பாருங்களேன். இப்போ 2 கிராஃப் தராங்க. ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிடியை மட்டும் கவனி. சிடியோட லென்த் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப், சிடியோட லென்த் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப். அப்படின்னா லார்ஜ் பிளாஸ்டிக் ரீஜியன் பெருசா இருந்தா, பிளாஸ்டிக் ரீஜியன் ஸ்மாலா இருந்தா உங்களால சொல்ல முடியுமா? இதுல யாரு டக்டைல் மெட்டீரியல், யாரு பிரிட்டைல் மெட்டீரியல்? யோசிங்க. டக்டைல்னா சீக்கிரம் உடையாது. பிரிட்டைல் மெட்டீரியல்னா கீழே போட்டா உடையக்கூடிய மெட்டீரியல். கண்ணாடி, பீங்கான், இதெல்லாம் பிரிட்டைல். நீங்களா யோசிங்க. பிளாஸ்டிக் ரீஜியன் அதிகமா இருந்தா அது டக்டைலா இருக்குமா, பிரிட்டைலா இருக்குமான்னு சொல்லுங்க பார்க்கும். பிளாஸ்டிக் ரீஜியன் அதிகமா இருந்தா டக்டைல் மெட்டீரியல். கம்மியா இருந்தா பிரிட்டைல் மெட்டீரியல். அப்ப நீங்க கொஸ்டின் பேப்பர்ல அந்த சிடியை பார்க்கணும். சிடி இந்த ரீஜியன் பெருசா இருந்ததுன்னா இந்த மெட்டீரியலோட பேரு டக்டைல் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலோட பேரு பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியல்னா எளிதில் உடையக்கூடிய. எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். அலுமினியம் டக்டைல், ஸ்டீலு டக்டைல், காப்பர் டக்டைல், சில்வர்
கோல்டு. கோல்டெல்லாம் சூப்பரான டக்டைல் பார். 1 கிராம் கோல்டு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். போய் போட்டு பாரு வரும். அப்போ ஒரு நல்ல டக்டைல் மெட்டீரியல்னா அவங்களோட பிளாஸ்டிக் ரீஜன் அதிகமாக இருக்கும், ஈஸியாக உடஞ்சி போகாது. ஆனால் அப்படியே மாற்றி யோசிங்க, இந்த கண்ணாடி பாட்டில் பாருங்களேன், டீ காஃபி கப்பு, இந்த பீங்கான் கப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, போட்டதும் பொட்டுன்னு போயிடும், டபால்னு உடஞ்சி போயிடும். அப்போ அதெல்லாம் பிரிட்டைல் மெட்டீரியல் என்னப்பா அர்த்தம், அங்கே பிளாஸ்டிக் ரீஜன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், இங்கே பிளாஸ்டிக் ரீஜன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கிராஃப் சம்மந்தப்பட்ட கொஷின் இதுதான். ரைட்டா, கான்செப்ட் ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது கவனமா கவனி. ஒரே நிமிஷம், ஒரு டைம் சிலபஸ் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு டாபிக் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து இந்த ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட் காலம்ன்றது லிக்விடு. எல்லாம் சிலபஸ் பாரு, ஒரு டைம் சிலபஸ் எடு. ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட் காலம், அந்த டாபிக்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்கல்லா வந்து லிக்விடோடது, எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி, ஃப்ளூயிட் ப்ரெஷர் லிக்விடோடது, விஸ்காசிட்டிலாம் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விடோடது. இந்த லைனுக்குள்ளார தான் ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ன்றதுனால நம்ம இதையும் படிச்சு தான் ஆகணும். ரைட், கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுமா சார்? அந்த ஒர்க் டன் ஹாஃப் இன்டூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். அதுதான் இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே யங்ஸ் மாடல்ஸ் வருது இல்லை? ரைட், ஒரு டைம் அப்ளிகேஷன் கொஷின் பார்த்துக்கலாம். கவனமாக கவனிங்க. இப்போ அவர் கேட்டார் இல்லையா, ஒர்க் டன் இன் ஸ்ட்ரெச்சிங் எ வயரு, எனர்ஜி டென்சிட்டி, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், இதெல்லாமே நம்ம இப்போ கற்றுக்க போகிறது. இதெல்லாம் யங்ஸ் மாடல்ஸோட அப்ளிகேஷன் கொஷின். படிச்சிடலாமா? ஒரு 10-15 நிமிஷம் இந்த யூனிட் சூப்பராக இன்னைக்கு கற்றுக்கிட்டு சம் போட்டுடலாம். ஒர்க் டன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எ வயர். ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரிங் படித்தோம்ல, ஸ்ப்ரிங் படித்தோம். இன்னைக்கு கூட அமலர் போமா தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஹாஃப் கே x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர், இது ஒர்க் டன்னு. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹாஃப் கே x ஸ்கொயர்னு படித்தோம். இது ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி இந்த ஊரில் ஒரு வயரை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு சீலிங், இது சீலிங்கில் ஒரு ராட் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. இந்த ராட்ல ஒரு வெயிட் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த பாடி என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நடக்குதுங்க. ரைட்டா, இந்த இடம் டெல், இந்த இடம் எல். இதை பார்த்ததுமே இங்கே யங்ஸ் மாடுலஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஒரிஜினல் லென்த் மேலே இருக்கும், சேஞ்ச் இன் லென்த் கீழே இருக்கும், டெல். கற்றுக்கிட்டீங்களா? இங்கேருந்து எஃப் மட்டும் வேணும்னா YA. கவனமாக இருக்கணும், இந்த டெல்எல்ல நான் ஸ்மால் எல்லுன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மால் எல்லுனா சேஞ்ச் இன் லென்த்து பை கேபிட்டல் எல்லுனா ஒரிஜினல் லென்த்து. இந்த இடத்துல உனக்கு புரிய வச்சிடுறேன். கேபிட்டல் எல்லு தோருக்கு பாருங்க, ஒரிஜினல் லென்த்து. ஸ்மால் எல்லு சேஞ்ச் இன் லென்த். ஏன் இப்போ இந்த இடத்துல மட்டும் மாத்துறீங்க சார்? நான் அடுத்தது ஒரு டேர்மை இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட் பண்ணும்பொழுது அங்கே டெல்எல்னு இருந்தால் அதையும் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? டெல் அங்கே இருக்கக்கூடாது, அதனால YAL/L. அப்போ எஃபோட ஈக்குவேஷன் போட்டாச்சு. நீங்கள் ரொம்ப நாளாகவே படிச்சுட்டு இருக்கீங்க, ஒர்க் டன் வேணும்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது ஃபோர்ஸுக்கு பதிலாக இப்போ தான் படித்த FA மேலே கண்டிப்பாக ஒரிஜினல் லென்த்து, கீழே ஸ்மாலு. சரி தானே பாரு, YA, ஓ சாரி எஃப் தானே, YA ஸ்மால் எல் பை கேபிட்டல், சாரி ஸ்மால் எல் பை கேபிட்டல். இங்கே ஒரு DX. இப்போ இதை என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணால் உனக்கு W கிடச்சிரும். இன்டகிரேட் பண்ண W கிடச்சிருமா? இந்த W எப்படி கிடைக்கும்னா, ஒரே நிமிஷம்,
ஒய் ஏ ஸ்மால் எல் ஸ்கொயர் பை 2L. இது எப்படி வந்ததுன்னு தெரியலன்னா ஒரு நிமிஷம் என்ன கவனி. ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஏ. இந்த எல்லை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் பை கேபிட்டல் எல் இன்ட்டு டிஎக்ஸ். ஏன்னா லென்த் சேஞ்ச் ஆகிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை எல்லுன்னா இந்த டிஎக்ஸை டிஎல்னு வச்சுக்கோ. இங்கே டிஎக்ஸ் இருக்கிறதுனால அது எக்ஸா மாற்றிக்கிட்டேன். இல்லை எல்லு தான் நீ போட போறேன்னா பக்கத்தில் டிஎல்லாம் மாற்றிக்கோ. கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டுரு. எஃப்ஏ பை எல்ல தூக்கி வெளில போட்டுரு. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. லிமிட்டு எங்கேருந்து எங்கே? 0 டு எல். 0 டு எல். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1/2 எஃப் ஏ கீழே ஒரு எல், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எல் ஸ்கொயரு. தென் எஃப் இப்போ தான் நீங்கள் படிச்சிங்க. எல்லாத்தையுமே அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு யாராவது சொல்லி பார்க்கும். ஆமாம், எஃப் போட்டிருக்க கூடாது, ஒய் போட்டிருக்கணும். நான் ரொம்ப நேரமாக ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஒய் இந்த இடத்துக்கு பதிலாக ஒய். ஸோ ஃபைனலாக ஒய்ஏ எல் ஸ்கொயர் பை 2L, ஒய்ஏ எல் ஸ்கொயர் பை 2L. இப்போ ஒன்றுமே இல்லை பை, எஃப் கண்டுபிடிக்கிறீங்க, இன்டகிரேட் பண்ணுறீங்க, அங்கேருந்து ஒர்க் டன் போயிடுறீங்க, ரைட்? இல்லைனா பொறுமையாக மறுபடியும் ஒரு டைம் பார். அப்போது ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது நீ எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னா W ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஏரியா சேஞ்ச் இன் லென்த் ஸ்கொயரு பை ஒரிஜினல் லென்த். அவ்வளோதான். ஒரு டைம் படிச்சுக்கோது. இவ்வளோ நேரம் ஒர்க் டன்னாக இருக்கிறது இனிமேல் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறப்போகுது, எனர்ஜி ஸ்டோர்டு. அப்போ U ஈக்குவல் டு ஒரு 1/2 ஒய் ஏ ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் இன்ட்டு ஒரு ஸ்மால் எல். என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் பிரித்து எழுதியிருக்கேன். இதை பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வருதா எஃப்ன்ட்டு? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம், எஃப்க்கு பதிலாக ஒய்ஏ ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். அப்போ U ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு ஸ்மால் எல்னு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரோம். முதல்ல இந்த ஈக்குவேஷன் ஒழுங்காக படிங்க. எனர்ஜி ஸ்டோர்டு ரெண்டு ஃபார்முலா. இப்போ ஹாஃப் எஃப் இன்ட்டு எல், ஹாஃப் எஃப் இன்ட்டு எல். அதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டது U ஈக்குவல் டு ஒய் ஏ ஸ்மால் எல் ஸ்கொயர் பை 2L. இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் இந்த ஈக்குவேஷன் வந்தது. எப்படி வந்திருக்குன்னா 1/2 தனியாக எடுத்துக்கோ, ஒய்ஏ ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் தனியாக எடுத்துக்கோ, இன்ட்டு ஒரு எல் எடுத்துக்கோ. அதனால் 1/2 இன்ட்டு எஃப் இன்ட்டு எல். இது எனர்ஜி ஸ்டோர்டு. அவ்வளோதான். இதில் எப்படி சம் கேட்பாங்க சார்? நீ எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஃபிசிக்ஸில் அது எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகும். ஒரு வயரை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி. அப்போ U ஈக்குவல் டு 1/2 எஃப் இன்ட்டு எல். ப்ரப்போர்ஷனாலிட்டி சம் வந்தால் இந்த சம் வரலாம், இந்த சம் வரலாம். இந்த டைமில் எல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இந்த டைமில் எஃப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்ட்டு. சரி, எனர்ஜி ஸ்டோர்டு புரிஞ்சிருச்சு. எனர்ஜி ஸ்டோர்டு இல்லைனா ஒர்க் டன் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் தானே, 12th படிக்கும்போது சொல்லி கொடுத்தேன். ஸ்மால் யூ அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். தெரியுதானே? எனர்ஜி டென்சிட்டினாலே எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். சரிதானே? இங்கே வாங்களேன். அப்போ ஸ்மால் யூ ஈக்குவல் டு யூ பை வி. ரைட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன படித்தோம்? 1/2 எஃப் எல் கீழே 2AL மேலே பாருங்க. ஒரு நிமிஷம் என்னது பண்ணுறேன். ஓகே, இது எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு லென்த். ஓகே, சூப்பர். இங்கே வாங்க. எனர்ஜி ஸ்டோர்டு மேலே படித்தது 1/2 எஃப் இன்ட்டு எல் படித்தோம். வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு லென்த் கேபிட்டல் எல். இது வரைக்கும் உங்களால் உணர முடியுதா? எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூ, எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். எனர்ஜி ஸ்டோர்டு ஹாஃப் இன்ட்டு எஃப் இன்ட்டு எல்னு இப்போ தான் படித்தோம். வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு லென்த்து. உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். இப்போ இது யாருன்னு சொல்லுங்க, இது யாருன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாரு, செகண்ட் ஒன் யாரு? உனக்கு தெரியும் நல்லாவே. அவ்வளோதான். அப்போ 1/2 இன்ட்டு
ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். இந்த ஈக்குவேஷனை தான் இப்போ தேடி நம்ம வந்தோம். டேரெக்டாகவே சொல்லியிருந்திருக்கலாம், இருந்தாலும் அது எப்படி வந்ததுன்னு காமிக்கிறது. அந்த ஸ்மால் எல் கேபிட்டல் போகிறதுனால நானே ஒரு லேசாக உங்களுக்கு குழப்பற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தெளிவாயிடுச்சு. ரைட் பை, கவனமாக கவனி. இந்த ஃபார்முலா இந்த டாப்பிக்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். இந்த டாப்பிக்கை எனர்ஜி ஸ்டோர்டாக யாராவது மாற்ற முடியுமா? உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். இதே ஃபார்முலாவை எனர்ஜி ஸ்டோர்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? half into stress into strain into volume. அவ்வளோதான், பிரமாதமாக சொல்லிட்டேன். யூக்கு பதிலாக யூ இன்ட்டு வி. ஏன்னா இப்போ தான் படித்தேன் ஸ்மால் யூ ஈக்குவல் டு யூ பை வி. அப்படின்னா 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். கவனமாக கவனிங்க. எனர்ஜி டென்சிட்டினா இந்த இடத்துல வால்யூம் இருக்கக்கூடாது. கொஷினில் எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கேட்டாங்கன்னா இங்கே வால்யூம் இருக்கணும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது. ரைட்டா? ஓகே, மறுபடியும் ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ யூ 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் கற்றுக் கொடுத்தனா? ரைட். யங்ஸ் மாடுலஸுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எழுதலாமா? ஏன்னா இது லீனியரில் தான் நடக்குது. அப்போ யங்ஸ் மாடுலஸ் தான் உள்ளே வரும். இப்போது நீங்களே புரிஞ்சு மாற்றிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயின்னு எழுதலாமா? அப்போ யூ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ஒய்யு, இங்கே ஒரு ஸ்ட்ரெயின் இங்கே ஒரு ஸ்ட்ரெயின், அதனால ஸ்ட்ரெயின் ஸ்கொயர். இது ஒரு ரிலேஷன். இதெல்லாம் ஆப்ஷனில் அப்படியே இருக்கும். எனர்ஜி டென்சிட்டி இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் 1/2 ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். வெறும் ஃபார்முலாவில் ஸ்ட்ரெயின் மட்டுமே இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா 1/2 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்கொயர். சரி, ஒருவேளை ஸ்ட்ரெஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி மாற்றுங்களேன். யூ ஈக்குவல் டு half இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். இது ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போ தான் படித்தோம் ஒய்க்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஃபார்முலாவில் வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போது ஸ்ட்ரெயின் வேணும்னா ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். உங்களால் உணர முடியுதா? இந்த ஸ்ட்ரெயின் இப்படி வந்துடும், ஒய் கீழே வந்துடும். அப்போ இந்த ஸ்ட்ரெயினை உடைச்சிருங்க. அப்போ யூ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் பை ஒய். ஃபைனலாக நீ தேடி வந்தது 1/2y ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர். ரைட்டா? வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெயின் கேட்டாலும் ஃபார்முலா எழுதணும், ஸ்ட்ரெஸ் கேட்டாலும் ஃபார்முலா எழுதணும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ 3 ஃபார்முலா அவ்வளோதான். எனர்ஜி டென்சிட்டி half இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஸ்ட்ரெயினும் இருக்கும். ரெண்டாவது ஃபார்முலா வெறும் ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் சார். half இன்ட்டு ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்கொயர். மூணாவது ஃபார்முலா 1/2y ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர். இதில் ஆப்ஷனில் எது ரைட்டுன்னு கேட்கலாம், இல்லை இதில் சம் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங்கு யங்ஸ் மாடுலஸோட அப்ளிகேஷன் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனாடா மோனிஷ்? எல்லாமே பேசிட்டோமா? ரைட் அதனால தான் இந்த யூனிட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்களா? வெறும் 40 நிமிஷம் கூட ஆகலை இந்த யூனிட் பேசுறதுக்கு. ஐடியா ஃபுல்லாக முடிஞ்சுது. ப்ராப்ளம் பிடிஎஃப் இப்பயே சென்ட் பண்ணி விடுறேன். நீ மட்டும் என்ன பண்ணுற, அதில் இருக்கிற சம்மெல்லாம் ட்ரை பண்ணி பாரு. வெறும் 30 சம் தான், வெறும் 30 சம் தான். போதும், தாராளமாக போதும். இப்போ ஒரு மணி நேரத்தில் இந்த யூனிட் முடிச்சிடலாம். நீ இப்போ எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயினோடது நோ யூனிட்டு, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஒரு மாடுலஸ்ஸு, லீனியரில் நடந்தால் யங்ஸ் மாடுலஸ்ஸு, வால்யூமில் நடந்தால் பல்க் மாடுலஸ்ஸு, ஷியரில் நடந்தால் ரிலேட்டிவ் மாடுலஸ்ஸு. யங்ஸ் மாடுலஸ் வெறும் சாலிடில் மட்டும்தான் இருக்கும். பல்க் மாடுலஸ் சாலிட் ஃப்ளூயிட் கேஸஸில் இருக்கும். ரிஜிடிட்டி மாடுலஸ் வெறும் சாலிடில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான்
யங்ஸ் மாடுலஸ்க்கும் ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கும் ரேஷியோ போட்டால் ஈட்டா ஈக்குவல் டு ஒய் பை த்ரீன்னு போட்டோம். ஈட்டா ஈக்குவல் டு ஒய் பை த்ரீ கற்றுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறமா கிராஃப் கொஷின் பார்த்தோம். கிராஃப் கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளாஸ்டிக் ரீஜியன் அதிகமாக இருந்தால் டக்டைல். வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்ல. பாயிண்ட் ஏ வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜியன், ஏலேருந்து பி வரைக்கும் பார்ஷியலி பிளாஸ்டிக் பார்ஷியலி எலாஸ்டிக், அதுக்கப்புறம் பியூர்லி பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் ரீஜியன் அதிகமாக இருந்தால் டக்டைல் மெட்டீரியல், கம்மியாக இருந்தால் பிரிட்டைல் மெட்டீரியல். அடுத்தது ஒர்க் டன் இன் ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங் தான் நம்ம கொஞ்சம் வேலை வாங்கிடுச்சு. அதை மட்டும்தான் நீ கொஞ்சம் கவனம் எடுத்து இன்னும் அதிகமாக படிக்கணும். முதல்ல ஒர்க் டன் ஃபார்முலா எப்படி கொண்டு வரணும், அங்கேருந்து எனர்ஜி ஸ்டோர்டு எப்படி போகணும், எனர்ஜி டென்சிட்டிக்கு எப்படி போகணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஃபோர்ஸ் யங்ஸ் மாடுலஸ் வச்சு சொல்ல சொன்னாங்கன்னா ஒய் ஏ ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். ஒரு நிமிஷம் படிங்க. ஃபோர்ஸ் இல்லைனா இந்த பிரச்சனையே வேணாம் சார். ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா பை சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த்து. அப்போ ஒய் ஈக்குவல் டு எஃப் பை ஏ எல் பை எல். எஃப் மட்டும் வேணும்னா ஒய் ஏ ஸ்மால் எல் பை கேபிட்டல். இப்படி கொண்டு வந்தாலும் ஓகே தான், உன் திறமை தான் அது. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த வயரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணுறது தான் எனர்ஜி ஸ்டோர்டு. இந்த எஃப்ஐ வச்சுக்கிட்டு டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் டிஎக்ஸ் ஃபார்முலா போட்டு டபிள்யூ கொண்டு வர, அந்த டபிள்யூ தான் யூ. யூவையும் மறந்துடாது. 1/2L ஒய் ஏ ஸ்மால் எல் ஸ்கொயர். எனர்ஜி ஸ்டோர்டு YAL ஸ்கொயர் பை 2L. கொஞ்சம் நிதானமாக இருங்கப்பா. ஒய் பிரச்சனை இல்லை, ஏ பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை. மேலே இருக்கக்கூடிய எல் ஸ்கொயர் யாரு? சேஞ்ச் இன் லென்த்து. கீழே இருக்கக்கூடிய எல் யாரு? ஒரிஜினல் லென்த்து. ரைட்டா? இதை இன்னும் கூட நல்லா சொல்லலாம். U ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு YA ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் இன்ட்டு ஒரு ஸ்மால் எல். இவன் தான் எஃப்னு படிச்சிங்க. அப்போ நீ முக்கியமாக கற்றுக்க வேண்டியது, எனர்ஜி ஸ்டோர்டு வேணும்னா ½ இன்ட்டு எஃப் இன்ட்டு சேஞ்ச் இன் லென்த்து. அவ்வளோதான். ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ஒரு ஃபார்மில் வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் ரிவர்ஸில் போங்களேன். வேணா எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணி மேலே போய்க்கும். ஆனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ½ இன்ட்டு எஃப் இன்ட்டு எல். எஃப் தான் உனக்கு தெரியும் தானே. அப்போ எது கேட்டாலும் அப்படியே ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓடி வந்துடும். இதே எனர்ஜி டென்சிட்டி கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலாவில் ஒரு வால்யூமை சேர்த்துக்கோ. அவ்வளோதான். எனர்ஜி டென்சிட்டி ½ இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். எனர்ஜி டென்சிட்டி ½ இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். எனர்ஜி ஸ்டோர்டாக இருந்தால் இன்ட்டு வால்யூம் வரும். வெறும் ஃபார்முலாவில் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கணும்னா 1/2y ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கணும்னா y/2 ஸ்ட்ரெயின் ஸ்கொயர். y/2 ஸ்ட்ரெயின் ஸ்கொயர். படிச்சிடுறீங்களா? ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்கும்போது அந்த கான்செப்டை அனுப்பிச்சிடுறேன். இப்போ நாளைக்கு என்ன டாபிக்?